என்ன கொடுமைன்னா இது இது மாதிரி சம்பவம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை விட போதை தலைக்கேறிடுச்சு. டாஸ்மார்க்கு ஒரு பக்கம், போதை கஞ்சா போதையும் மற்ற இத்தியாதிகள் இருக்கு இல்லையா, இந்த போதை வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரில. அந்த பாதை பார்த்திங்கன்னா 25 வருஷமாகவே ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பொதுவாக எல்லோரும் பழக்கத்தில் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 25 வருஷமாக அங்கே லைட்டு கிடையாது, இரவான லைட்டில் 10 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, அந்த ஊரில் போலீஸ் இருக்குது, முக்கிய நிர்வாகம் பண்ணுற அதிகாரிகள் இருக்காங்க, நகர் நிர்வாகம். இவங்களுக்கெல்லாம் இது இப்படி ஒரு எதுனா வீரப்பங்காடா, அந்த காடுனா காட்டுக்குள்ளே இருட்டு இருக்கும், யாரும் அறம் இருக்காது, யாரும் போகக்கூடாதுல்ல. இது சிட்டி, ஒரு விமான நிலையம் பின்னாடி. இதுக்குள்ளே 25 வருஷமாக இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சொல்கிறாங்களாம், பொறுக்கிய தெல்லவாரி, இந்த முடிச்சவைக்கு, அந்த கேடி பசங்க, இந்த மாதிரி, அதாவது மிக மோசமான பேர்வழிகள் எல்லாருமே அந்த பக்கம் சகஜமாக தெரிவாங்களாம். இது நான் கேட்குறது தான் போலீஸுக்கு தெரியாதான், அது ஒன்று. அடுத்து இந்த புதர் காட்டு, அது ஒரு காடு மாதிரி தான் இருக்குது, தேடி போகிறவங்கள. அதில் ஒரு குடோன், காலி குடோன் இருந்திருக்கு. அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நாளை கழிச்சுலாம் இந்த போராட்டம் பண்ண போகிறாரெல்லாம் நம்ம ஆள் இபிஎஸ், அவர் காலத்தில் அது ஒரு மதுபான பாரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டாஸ்மார்க் திறந்து வச்சுருக்காங்க. நான் இப்போ இபிஎஸ்ஸை குறை சொல்லவில்லை, காட்டுக்குள்ளே ஒரு டாஸ்மார்க் பாரை திறந்து வைக்கிறான். சரி, இபிஎஸ் போயிட்டார்ல, இப்போ 4 வருஷமாக ஆட்சி மாறிடுச்சுல. அப்போது நேற்று முந்தா நாள் போய் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளும் சகோதரர்களும் தான் போய் அடித்து உடைச்சிருக்காங்க.